to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 1:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வேர்கொண்டிருந்தால் காலத்தை பொறுத்தில்லாமல் உங்களை கனி கொடுக்கிறவராக மாற்ற அவரால் முடியும். நீங்கள் செழிக்கக்கூடிய இடத்தில் உங்களை நாட்டுவதற்கு அவருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் தவற மாட்டார் என்பதே நம் நம்பிக்கை. அவர் மேல் நம் நம்பிக்கையை வைக்கும்போது அவர் நமக்குள் வருகிறார். நம் வாழ்வில் அவரது ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தண்ணீரோடும் இடத்தில் நாட்டப்பட்ட மரங்களை பாருங்கள். அவை தங்களுக்கு வேண்டிய நீரை உறிஞ்சி நன்றாக செழித்திருக்கும். அவற்றை சுற்றியிருக்கும் மணலானது விளைச்சலுக்கேற்றதாக சத்துக்கள் நிரம்பியதாக இருக்கும். அவை ஆழமாக வேரூன்றியிருப்பதால் சத்துள்ளவையாயிருப்பதால் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கும். அவ்வண்ணமே ஆண்டவர் உங்களை ஏற்ற இடத்தில் நாட்டப்போகிறார். முந்தின வசனம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் அந்த மரம் போல் இருக்கிறான் என்று கூறுகிறது. இன்றிலிருந்து தேவன் தம் வசனத்தினால் உங்களை போஷிக்க போகிறார். அந்த வார்த்தை நம்மை செழிப்புள்ள மரம் போலாக்கும். அது நமக்குள் ஜீவ தண்ணீர் போல பாயும். நம் வேர்களை பலப்படுத்தும். நம் வாழ்வின் எப்பக்கமும் கனியை உற்பத்தி செய்யும். நாம் தவறான இடத்தில் நாட்டப்பட்டிருந்தால் அவர் நம்மை அங்கேயே விடமாட்டார். அந்த செழிப்பில்லாத மணலிருந்து ஆவிக்குரிய விதத்தில் உணர்வு ரீதியாக ஒழுக்க ரீதியாக நம்மை களைப்புற செய்யும் இடத்திலிருந்து நம்மை பிடுங்கி எடுத்து மெய்யாகவே கனி கொடுக்கக்கூடிய இடங்களில் மறுபடியும் நாட்டுவார். ஒருவர் ஒரு முறை தன் சூழ்நிலையை அவருடைய போதகரிடம் பகிர்ந்து கொண்டார். ஒரு பெரிய நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது திருமணத்திற்கு புறம்பான உறவு அவருக்கு ஏற்பட்டது. அந்த உறவு தனக்கு நன்றாகவும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக நம்பினார். மாறாக எப்போதும் பயந்து மறைந்தே வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறினார். அவர் பெயர் கெட்டுப்போனது. அதற்கான காரணம் நரகம் போல இருந்தது. அவர் நம்பியது போல் மெய்யான சந்தோஷமாக அது இல்லை. தேவன் அது போன்று தவறான இடங்களிலிருந்து நம்மை பிடுங்கி எடுப்பார். அவரது வார்த்தையாகிய ஜீவ தண்ணீர் பாயும் நதி அண்டையில் நம்மை நாட்டுவார். எப்போதும் கனி கொடுக்கும்படி செய்வார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1:3 கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். சிலர் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, சிலர் செய்வதோ ஒன்றுமே வாய்ப்பதில்லை. இதற்கு காரணம் என்ன? சிலர் எதை செய்தாலும் எங்களுக்கு தடையாக இருக்கிறது, ஏன் எங்களுடைய காரியம் எதுவும் வாய்க்கவில்லை என்று கேட்கிறார்கள். அவர்கள் வேதத்தை மறந்ததுதான் இதன் காரணமாய் இருக்கிறது. வேதத்தை வாசிக்க விரும்பவில்லை, தியானிக்க நேரத்தை ஒதுக்கவில்லை. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் உலக பிரச்சனைகளுக்கு முதலிடம் கொடுத்ததினாலே தான் அவர்கள் செய்தது வாய்க்கவில்லை.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு முறை ஒரு கிராமத்திலிருந்து ஒருவர் பட்டணத்திற்கு வந்து விலை மதிப்புடைய குடை ஒன்றை வாங்கினார். கடையை விட்டு வெளியே வரும்போது அடைமழை பிடித்து கொண்டது. குடையை எப்படி திறந்து பிடிப்பதென்று அவருக்கு தெரியவில்லை. தலையிலே ஒரு துணியை போட்டுக்கொண்டு மழையில் நனைந்தபடியே வெளியே ஓடினார். சிலர் அவரை பார்த்து சிரித்தார்கள், சிலர் அனுதாபம் கொண்டார்கள். கடைக்காரன் இறக்கப்பட்டு அவருக்கு பின்னால் ஓடி அவருடைய குடையை விரித்து அதை உபயோகப்படுத்த சொல்லிக் கொடுத்தான். இதே போலத்தான் அநேகர் கைகளிலே வேத புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் உள்ள வாக்குதத்தங்களை எப்படி பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. பிரச்சனைகளும் துன்பங்களும் அலைமோதும் போது அதை சந்திக்க திராணியற்றவர்களாய் துக்கத்தோடு தங்கள் காலத்தை கடத்துகிறார்கள். கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். அதை ஒருபோதும் நீங்கள் அந்நிய காரியமாக எண்ணவே கூடாது. தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருந்தபடியே தாவீது செய்ததையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தாழ்மையான ஒரு இடத்திலிருந்து இஸ்ரவேலரை 40 வருடங்கள் அரசாளுகிற மேன்மையான ஸ்தானத்திற்கு உயர்த்தினார். காரணம், அவர் வேதத்தின் மேல் வைத்திருந்த அன்பும் வேத வாசிப்பும் தியானமும் தான். தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் போராட்டங்களில் தயவாய் எனக்கு உதவி செய்திடும். என் வாழ்வில் தவறான இடங்களை, நான் உதவியற்றிருக்கிற வேலைகளை இப்போதே மாற்றி போடும். தவறான காரியங்களை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றும். தவறான ஆசைகளை எடுத்து போடும். சரியான பாதையிலிருந்து என்னை விலகச் செய்யும் எல்லாவற்றையும் அகற்றி இன்றிலிருந்து உம் வார்த்தையால் என்னை ஆசிர்வதித்தருளும். காலைதோறும் உம் வசனத்தை வாஞ்சையாக பருக உதவி செய்யும். நீர் தெளிவாகவும் தனிப்பட்ட விதத்திலும் என்னோடு பேசுவதை கேட்க பண்ணும். உம் சந்தோஷத்தால் என்னை நிறைத்து வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நான் செழித்திருக்கும்படி செய்யும். ஆண்டவரே, உம் வசனத்தில் வேரூன்றி உம் ஜீவ தண்ணீர் பாயும் மாற்றண்டை நாட்டப்பட்டு உறுதியான செழிப்பான கனிதரும் மரமாக என்னை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.